அன்பினர்களே, ஒரு ஆச்சரிய செய்தியும் சிறப்பு செய்தியுமாக வந்திருக்கின்றது. அமெரிக்க கடற்படையின் முன்னணி சூப்பர் கேரியர் கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையின் போது அவங்க முற்று முழுதான அவனோட ரெஸ்ட் ரூம், அவனோட டாய்லெட்ஸ் ஃபுல்லாக இறைடிச்சான். மிக 5000 வீரர்கள் தங்கி இருக்கின்ற இந்த ஷிப்புக்குள்ள டாய்லெட் ஃபுல்லாக இறுகினா எப்படி இருக்கும்? இப்பொழுது கழிவு நீர் இன்று காலை முதல் கிளியர் பண்ணப்பட்டு வருகின்றதாம். அதுலேயும் ஒரு தாமதமாயிருக்குன்னு சொல்லப்படுது. அது நக்கல் நையாண்டியும் பண்ணப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பலும் இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பலுமான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஈரானுடன் தொடர்புடைய அதிகரித்து வரும் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நிலையான காலக்கெடுப்புக்கு அப்பால் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. சுமார் 5000 வீரர்களை மாலுமிகளை கொண்ட கடற்படை விமானம் தாங்கிய கப்பல் ஜூன் முதல் கடலில் உள்ளது மற்றும் மத்திய கிழக்கு நோக்கி இயங்கி வருகிறது. திட்டமிடப்பட்ட பராமரிப்பு இல்லாமல் பிளம்பிங் அமைப்புகள் பழுதடைவதால் சுமார் 650 கழிப்பறைகள் அவங்களுடைய டாய்லெட்ஸ் எல்லாம் ரிப்பேரா போச்சான், ரீடிச்சு நாத்தம் எடுத்து கிடப்பான்கள். கடந்த 6 மாதங்களில் வழக்கமான அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் ஃபோர்ட் 8 மாதங்களை தாண்டி 11 மாதங்களாக நீட்டிக்கப்படலாம். நீண்ட கால பயன்பாடு, நீடித்த பிராந்திய நடவடிக்கைகளின் போது பணியாளர்கள் நலன் மற்றும் கப்பல் அமைப்புகளில் அழுத்தத்தை இதை பார்க்கலாம். நாங்கள் பிப்ரவரி 24 அன்று, அதாவது நேற்று முன்தினம், அமெரிக்க கடற்படையின் புதிய சூப்பர் கேரியரான USS ஜெரால்ட் ஃபோர்டின் காட்சிகள் அடைப்பட்ட கழிப்பறைகள் மற்றும் கழிவு நீர் தொடர்பான தொடர்ச்சியான பிரச்சனைகளை தொடர்ந்து கப்பல் வழியாக பாயும் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை இந்த படம் காட்டுகின்றது. நாங்கள் தருகின்றோம் பாடுங்கள். ஒரு மாதிரியா அந்த கழிவு நீர் இப்போதான் கிளியர் பண்ணப்பட்டிருக்கு, இன்னும் ரன்னிங் வரவில்லையா. கப்பலின் குறுகிய குழாய்கள் அடிக்கடி அடைப்பட்டு கப்பல் முழுவதும் கழிவு நீர் அமைப்பு முறிவுகளை தூண்டுவதாக பல ஆண்டுகளாக வந்த அறிக்கைகளை தொடர்ந்து இது நிகழ்ந்திருக்கின்றது. ஜனவரியில் பிரச்சனைகள் மோசமடைந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் வெனிசுவேலா மீதான தாக்குதலையும் அதன் தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை கடத்துவதையும் ஆதரிக்க கேரியர் கரிபியனுக்கு அனுப்பப்பட்டது. அக்டோபர் மாத இறுதியில் அதன் வேலை நிறுத்த குழுவின் பெரும்பகுதியுடன் USS ஜெரால்ட் ஃபோர்டு கரிபியன் கடல் பகுதிக்கு அனுப்பப்பட்டது. அதன் பிறகு நவம்பர் மாத இறுதியில் அமெரிக்க போர் துறையால் வெளியிடப்பட்ட படங்கள் கேரியரின் விமான பிரிவு இப்பகுதியில் விமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கியிருப்பதை காட்டுகின்றது. டிசம்பர் நடுப்பகுதியில் அந்த கப்பல் வெனிசுவேலாக்கு அருகில் நிலைநிறுத்தப்பட்டது. மேலும் வெனிசுவேலா மீதான வெற்றிகரமான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான பரந்த அமெரிக்க இராணுவ கட்டமைப்பை ஆதரிப்பதற்காக பிப்ரவரி மாத இறுதியில் கிழக்கு மத்திய தரை கடலுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. USS ஜெரால்ட் ஃபோர்டின் தோராயமாக கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் சில நேரங்களில் செயல்படாமல் போய்விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மாலுமிகள் வேலை செய்யும் வசதிகளுக்காக 45 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேலும் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது டாய்லெட்டுக்கு போலின் இந்த இலங்கை போலீஸ் இராணுவத்திலும் அப்படி இருக்கும். அது நேவி டைம்ஸ் படி சூப்பர் கேரியர் அதன் 2025 பணியமர்த்தலின் போது சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு கழிவுநீர் தொடர்பான பராமரிப்பு அழைப்பை பெற்றது. 2025ஆம் ஆண்டின் 4 நாட்களில் 205 முறிவுகள் பற்றிய உள் அறிக்கை உட்பட குறுகிய காலத்தில் USS ஜெரால்ட் ஃபோர்ட் கழிவுநீர் அமைப்பின் 100கணக்கான தோல்விகளை உள்பதிவுகள் காட்டுகின்றனவாம். இதுவும் அவங்களுக்கு ஒரு டிலேக்கான காரணமாக பார்க்கப்படுகின்றது. இனி அது பெரிய சிரமத்துக்கு ஆளாகப்படும். இதனால் சேவையில் வைத்திருக்க முயற்சிக்க 2023 முதல் டசன் கணக்கான முறை வெளிப்புற உதவியை நாட வேண்டிய கட்டாயம் ஜெரால்ட் ஃபோர்டுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் குவிப்பை அகற்ற அவசியமாக உள்ளது என்றும் மற்ற கடலில் அல்ல துறைமுகத்தில் மட்டுமே செய்ய முடியும் சிக்கலை நிர்வகிக்க மாலுமிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் குறைந்த மன உறுதிக்கு பயனளித்ததாகவும் கூறப்படுகிறது. இது சூப்பர் கேரியரின் பணியமர்த்தலின் குறிப்பிடத்தக்க நீட்டிப்பால் ஏற்கனவே ஏற்பட்ட மனச்சோர்வை அதிகப்படுத்தும். அதேவேளை அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் கூறுகையில் கழிப்பறை பிரச்சனைகள் பணி திறன்களை சமரசம் செய்யவில்லை, ஆனால் அவை
வாழ்க்கை தரத்தில் ஒரு தீவிரமான கவலை. அதாவது அடகுக்கு இருக்கணும். அது ஒரு எவ்வளவு மக்களுக்கு சிரமம் பாருங்க. ஒரு மன உளைச்சல் பாருங்க. இது தோல்விக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இது டொய்லெட்டுக்கு போகாம ஒரு மணி நேரமா கடலுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கிற போது மனுஷனுக்கு பாவையா, அதுவும் அவனுக்கு ஒரு தர்ம ஜங்கடமா போயிருக்கலாம். ஜெரால்ட் ஃபோர்டு ஏற்பாட்ட சிக்கல்கள் பரவலாக இருந்து வருகின்றன. அதன் ஆயுத லிப்ட்கள், மின்காந்த கவன், மனித கழிவுகள் மேலாண்மை மற்றும் சென்சார்களை பாதித்திருக்கின்றது. அதன்படி அரசாங்க மேற்பார்வை குறித்த ஒரு திட்ட அறிக்கை இந்த திட்டத்தை ஒரு கப்பலை எப்படி உருவாக்க கூடாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என்றும் சொல்றாங்க. இதேவேளை ஐந்தாம் முறை தலைமுறையான F-35C போர் விமானத்தை கப்பலின் மின்காந்த கவன் அமைப்புடன் ஒருங்கிணைப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் கடுமையாக இருந்தன. இதன் காரணமாக அதன் விமான பிரிவு 4ஆம் தலைமுறை F-18 போர் விமானங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் அமெரிக்கா ஒரு தசாப்தத்திற்கு மேலாக தனது முன்னோடி விமானத்தை பயன்படுத்துவதற்கு முன்பே சீனா தனது போட்டியாளரான J-35 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை அதன் முதல் சூப்பர் கெரியரான ஃபியான் இன் மின்காந்த கவன் அமைப்புடன் ஒருங்கிணைக்கின்றது. அமெரிக்காவின் அதிநவீன போர் கப்பலான ஜெரால்ட் ஃபோர்டு சுமார் $13 மில்லியன் செலவில் வடிவமைக்கப்பட்டாலும் ஈரானை தாக்குவதற்காக யுத்த வெறியில் மிதந்து கொண்டிருக்கும் அந்த இரும்பு நகரம் இன்று கழிப்பறையின் கழிவு நீரில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த செய்தி. ஈரானுக்கு எதிராக வந்தவன் கழிவு நீர்லாம் நிரப்பிக் கொண்டார். இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்டுள்ள வெற்றிட கழிப்பறை சிஸ்டம் அமைப்பு விமானங்களில் இருப்பதை போன்றது. மிகவும் நவீனமானது என்று சொல்லப்படும் இதே வேளையில் கப்பலின் கழிப்பறைகள் அமெரிக்க அரசியலை போல நாட்டம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னமில்லை, இது செகண்ட் செய்தியா. கப்பலை ஆக்கிரமித்து வரும் இந்த கழிவுநீர் விவகாரம் ட்ரம்ப் நிர்வாகத்தை கொதிநிலைக்கு தள்ளியுள்ளதோடு அருகில் உள்ள இராணுவத்தினரின் மன உறுதியையும் சிதறடித்துள்ளதாம். சுமார் 4600 இராணுவத்தினர் ஓராண்டு காலமாக அந்த கப்பலில் அடைபட்டு இருக்கின்றார்கள். இது எப்படி இருக்குது? அதுக்குள்ளே கிடக்கானுங்களாம். கிட்டத்தட்ட பாருங்களேன், ஓராண்டு காலமாக சுமார் 4600 பணியாளர்கள் உள்ள இந்த கப்பலில் 650 கழிப்பறைகள் மட்டுமே உள்ளன. அதுவும் பெரும்பாலான கழிவறைகள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவை நிரம்பி வலிவு நீரை வெளியாகி கொண்டிருக்கான். டி-ஷர்ட்கள், கயிறுகள் மற்றும் பிற பொருட்கள் கழிப்பறை குழாய்களில் சிக்கி இருப்பதால் இந்த அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த அமைப்புகள் கப்பலின் முழு பகுதியையும் பாதித்து வருகிறது. கழிப்பறைகளில் இராணுவத்தினர் தங்களின் டி-ஷர்ட்களை திணிப்பதாகவும் கப்பலில் ஒரு மறைமுக கலகம் நடப்பதாகவும் வதந்திகள் வெளியாகி ட்ரம்ப் நிர்வாகத்தை ஒரு குழப்ப குடைச்சலை கொடுத்திருக்கின்றன. இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது மக்களே. இதுவும் ஒரு செய்தி தான். என்றால் அவர்களுக்கு ஒரு எரிச்சல் வந்து அந்த எப்படியாவது புலக்கானா இந்த கப்பலை கொண்டு பார்க் பண்ணட்டும் என்று ராணுவ நினைச்சிருப்பான். அதுக்குள்ள இருக்கிற எவனும் சண்டையை விரும்பலைங்க, யாரும் தான். அதனால இப்படி இந்த டொய்லெட்ஸ் எல்லாம் அத்தனையும் புலக் ஆகுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அத்தனையும் புலக் 650 புலக் ஆகுமாண்டா. இவனுகள் வேணுமென்றே இதை புலக் ஆகி தரையில கொண்டு விடுவோம் என்று பார்த்தால் அதை விடுறானுங்கல்ல. அப்ப எப்படியும் பாருங்க, ஒரு விருப்பம் இல்லாத போருக்குள் இவங்கள் திணிக்கப்படுறாங்களா இல்லையா? இதுதான் இந்த உண்மை. அப்ப விருப்பம் இல்லாத ஒரு போருக்குள்ள போறவன் எப்படி அவனை உயிரை காப்பாற்ற பார்ப்பானா, அடுத்தவனை சாவடிக்க பார்ப்பான் என்றதையும் நாம ஒரு பிசிக்கலா உணர்ந்து கொள்ளலாம். இந்த பிரச்சனையால் கடற்படை வீரர்கள் கழிவறைக்கு செல்ல 45 நிமிடங்கள் வரிசையில் நிற்க வேண்டி உள்ளது என்று, இதனால் கப்பலில் உள்ளவர்கள் கடுப்பா இருக்கிறாங்களாம். இத்தகைய உடல் உபாதைகளை அடக்கி கொண்டு போர் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் ட்ரம்பின் படை தத்தளிக்கின்றதாம். இது எப்படி இருக்குது? இதாங்க உண்மையான ஹைலைட்ஸ். இதுல தத்தளிக்கிறாங்களாம். கழிப்பறைகள் பிரச்சனை இராணுவத்தின் மன வலிமையையும் சோதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. விரைவில் வீடு திரும்புவோம் என்ற நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு பணி நீடிப்பு என்ற அறிவித்தலும் சண்டையும் வந்திருப்பதால் இன்னும் மன உளைச்சல் இருக்கின்றார்களாம். இதுதான் இஸ்ரேல் காரணம் உணர்ந்தான். இப்ப சொல்லுங்க, நீங்க வெல்ல போறீங்களா? வந்து கிழிச்சீங்கடா, வெற்றி பெறுவீங்களாம். தமது குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாத காரணத்தால் தீவிர மன உளைச்சலில் ட்ரம்பின் ராணுவம் தவித்துக் கொண்டிருப்பது என்பதும் வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சொல்லுங்க பாப்போம், எங்க மோத போறீங்க? அவனுகள் ஒரு மனுஷன் நிம்மதியை அங்கதான் உட்காருவான். அதுக்கே நிம்மதி இல்லைண்டா. காஞ்சி போன நதியெல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியை கலங்கி நின்றா எங்க போய் முறையிடுற? இதுதான் இந்த ரம்ஸ் படையின் நிலவரம்.
மிகப்பெரிய மன உளைச்சல் அந்த படையில் இருக்கின்றார்கள். இதிலிருந்து யார் அங்க மோதப்படுறார்கள்? ஆக மிகப்பெரிய தோல்வியுடன் ட்ரம்ப்ஸ் மாம்ஸ் நெய்னா அம்பிட போகின்றார் என்பதற்காகத்தான் இந்த செய்தியும் காய்மந்த நேர்களே. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.